சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இதெல்லாம் அவன்கிட்ட கேட்டா நடக்கிற விஷயமா என்ன? அதுக்காக என்ன சுந்தரவல்லி பேசுற நீ? அவன்கிட்ட சொல்லாம அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணுவ? வேற வழியே இல்லைங்க, அப்படிதான் செஞ்சாகணும். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல சுந்தரவல்லி. அவன் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நிச்சயம் வரைக்கும் போய் நின்னதே 3 தடவை. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்ப கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் நம்ம புரியல. அவனை கட்டாயப்படுத்தி எப்படிமா நீங்க தாலி கட்ட வைக்க முடியும்? அவன் சம்மதம் இல்லாம எப்படி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துவீங்க? அதுவும் இந்த விஷயத்த போய் சொன்னாலே அண்ணா செம டென்ஷன் ஆவானே. பொண்ணு பார்க்க கூட அவங்க வீட்டுக்கு வரமாட்டா. அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நாம மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு முடிவு எடுக்கலாம்னு தோணுது அத்தை. நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். என் பையன் சூர்யா மினிஸ்டரோட பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். எப்படி சுந்தரவல்லி, எப்படி அது முடியும்? அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அவன்கிட்ட சொன்னா மட்டும் அப்படியே உடனே ஒத்துக்கிட்டு நம்ம கூட கிளம்பி வந்து பாப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படியே நடந்தாலும் அங்கேயும் வந்து குடிச்சிட்டு மொத்தமா ரகளை பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான். இந்த பொண்ணை மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் இந்த ஜென்மத்துல அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதனால அவன்கிட்ட சொல்லாம தான் இதை நாம செஞ்சாகணும். நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போறோம், பூவும் பொட்டும் வைக்கிறோம், கல்யாணத்தை நிச்சயம் பண்றோம், வரோம். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு இல்லைனாலும் எப்படி அவனுக்கு விஷயம் தெரியதானே போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நடக்க போதோ? அக்கா, என்னக்கா இது? திடீர்னு கல்யாணத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. இப்ப என்னக்கா பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அதுவும் ஏதோ ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு இல்ல, எக்ஸ் மினிஸ்டர் வீட்டு பொண்ணு. அவ ஏற்கனவே பிக்ஸ் ஆன ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு இவன் தான் வேணும்னு வந்து நிக்கிறானா? அவ ரொம்ப டேஞ்சர். அவ மட்டும் உள்ள வந்துட்டா அப்புறம் நம்ம ஆட்டோலாம் அதோட க்ளோஸ். மாதவி, எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணத்துக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். அதே போல இதையும் ஷார்ப்பா செஞ்சு விட்டுருவோம். செய்யணும், செஞ்சே ஆகணும். அதுக்கு என்ன செய்யலான்னு மட்டும் யோசிப்போம். டேய், ஆள் இல்ல, தூக்கிடுவோம். டேய், ஊத்துறோம். டேய், பத்த விடா. ஏய், யார் அது? என்ன பண்றீங்க?
டேய் டக்குனு பத்த வைடா. ஏய் என்னடா பண்ற? வேம்ப பத்த வைடா. ஏய் யாருன்னு கேக்குறல? டேய் சீக்கிரம்டா. அவ ஊரை கூட்டிட்டு போறாடா. அப்புறம் தப்பிக்கவே முடியாது. சீக்கிரம் பத்த வைடா. என்ன பண்றீங்க? டேய் சீக்கிரம்டா. யாருங்களா? டேய் வாடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லுங்க. டேய் டேய் வண்டிடா. வண்டிடு. மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய். வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். என் மேல் விழுந்த மழை துளியே. மாமா, யோ மாமா, என்ன மாப்ள வயலுக்கு பூச்சி மருந்து அடிக்கும் பின்னாடி தொங்க போட்டு வரீங்க? இத பார்த்தா என்ன மருந்து அடிக்க ஸ்ப்ரே மிஷின் மாதிரி இருக்கா? இல்ல துபாயில இருந்து வந்தது மாதிரியே இருக்கு. திரும்ப துபாய்க்கா கிளம்பிட்டியா? எது மறுபடியும் துபாய்க்கா? இனிமே திரும்பவும் துபாய் பக்கம் திரும்புறதா இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப துபாய் தப்பிச்சிருச்சு. யோ மாமா, மாமா மாமா, வா மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீட்ல குலவி சுத்துற மாதிரி ஒரு கிளவி சுத்திட்டு இருக்குமே, அது எங்க? வேர் இஸ் த கிளவி? ஏய் நான் உனக்கு கிழவியாடா? என்ன குமரியா நீ? குலவிக்கு வால்ல கொடுக்குனா இந்த கிளவிக்கு வாயில கொடுக்கு.